இன்றைக்கி வந்து பார்த்தா மகேந்திரா 9S என்ன வண்டி பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு யுனோவா இல்லை எஸ்கிராஸ் மாதிரி இல்லை இது வந்து பார்த்தா மகேந்திராவுடைய 9S. ஓகே, இது வந்து 7 சீட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. கிட்டத்தட்ட 79 கிலோவாட் பேட்டரி. ஆப்ஷன் வந்து 59 வருது. ப்ரைஸ் பேசிக் மாடல் 20,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏற்கனவே நெக்ஸான் வச்சுருக்கேன்ல, அது கொடுத்துல யாரும் வாங்கிக்கிறீங்களா? அதே ரேட் தான் கொடுப்பேன், 6.5 லட்ச ரூபா. நான் வந்து செகண்ட் வாங்கினது. கேட்டு சீக்கிரம் சொல்லுங்க, டீலை முடிப்போம். அது கொடுத்துட்டு வாங்கிடலாம் அந்த இருக்குன்னு போட்டு. ஓகே, வாங்க 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 டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு வண்டின்னு. போலாமா சார்? இந்த ஃபஸ்ட் நான் உட்காந்துரு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வண்டி நேரில் விட்டுருவோமா? நேரில் எங்கே போய்டுவோமா? ஒரு வண்டியை பார்த்து உள்ளெல்லாம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஓட்டலாம். எங்கே வரலாம் சார்? இங்கே நேரில் எங்கேயா விடுங்களேன், அப்படிக்கா போயிடலாம். அவங்க போயிடலாமா? வரேன். ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது, ஏன்னா 7 பேர் போகிற வண்டி இல்லை புரியுதுங்களா? இது 7 சீட்டர் அப்படின்றதுனால. ஏன்னா இது வந்து இந்த நெக்ஸான் இது வந்து 30 கிலோவாட் தான். அது 180 கிலோமீட்டர்ஸ் தான் போகுது ஆக்சுவலி ரேஞ்சு. நான் திருவண்ணாமலேருந்து தவிர திடீர்னு நடுவில் வந்து சார்ஜ் போடுறேன் ரிலாக்ஸில். இது வந்து பேசிக் மாடலே 79 கிலோவாட் வருது இல்லை? அப்படி தானே? ஆமாம் சார். 2 60 வருது, 59 வருது, இதுவும் வருது. 79 வருது. அதில் காசு வருது. அது வந்து உங்களுக்கு நேரில் எடுத்துங்க, வண்டி போய்ட்டு திருப்பிக்கலாம். திருப்பி சரி. சரி சரி. 79 கிலோவாட் பேசிக் மாடல் என்ன ரேட் வருது ஆன் ரோட் ப்ரைஸு? 79 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிட்ட வரும் சார். ஓகே. 59 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 23 கிட்ட வரும். ஓகே, ஒரு 2 லட்சம் டிஃப்ரென்ஸ். 2 லட்சம் டிஃப்ரென்ஸ் வருது அதான் பேட்டரிக்காக. சரி சரி சரி. ரியல் ரேஞ்ச் என்ன சார் வரும்? 360 கேமரா இருக்குல்ல? ஓகே, ரியல் ரேஞ்ச் என்ன வரும்? ரியல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 இன் சிட்டிக்குள்ளே 500 ப்ளஸும் ஹைவேஸில் 400 ப்ளஸும் வரும் சார். 400 தான் வரும் இல்லை? 400 ப்ளஸ் எப்படின்னா நம்மளோட இதை பொறுத்து சார், டிரைவிங் அது ஓகே பொறுத்து. அதே மாதிரி உங்களுக்கு 100க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்பீடு உங்களுக்கு 500 டச் ஆகும். நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் மோட்னு ஒரு மோடு இருக்குது. சரி, இது வந்து நாங்கள் தான் மாற்றணுமா? அதில் தான் மாற்றணுமா? இங்கே ஒரு பட்டன்ஸ் இங்கே வந்து டாகலில் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன கேட்க, ஒரு வாட்டி இங்கே யூஸ் பண்ணி இங்கே பண்ணால் தான் உண்டு. இல்லை இங்கே பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாம், அந்த செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட் மோடுன்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ரேஞ்ச் மோட் இருக்கு. ஓகே. அப்புறம் உங்களுக்கு எவ்ரிடே ரேஸ். ஓகே. இதில் அதிக டார்க் அண்ட் பவர் இருக்கும். ரேஸ்ல ஆமாம் அதிக ரேஞ்ச் கிடைக்காது. இதில் ரேஸ் மோடில் புரியுது மோடல் தான் வந்து உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். அது உங்களுக்கு இதில் ரீஜன் மோடும் இருக்கு. சரி, ஹார்ன் ஏன்னா நெக்ஸான் ஹார்ன் தான் பிரச்சனை. எனக்கு ஹார்ன் எங்கே இருக்குது? இல்லை, கைடுங்க கைடுங்க. ஓகே தான், ஓகே தான். ஓகேங்களா? ரொம்ப ஹார்டாக இருந்தது எனக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ப்ளஸ் இதில் நீங்கள் பேஸ் மாடல் போகும்போது இது வந்து எல்லாமே டாப் எண்ட் மாடல். இப்போ சரி, ஓகே. பேஸ் மாடல் மட்டும் சொல்லுங்கள். பேஸ் மாடலில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதில் இன்டீரியரில் இந்த டேஷ்போர்ட் வந்து க்ரீன் வருது இல்லையா? ஓகே, பிளாக்ல வரும், பிளாஸ்டிக்கில் வரும் அப்படி. சரி, ஓகே. அப்புறம் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு லெதர் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். வேற இந்த செட்டப் அப்படியே தான் இருக்கும். இது சரி, இந்த செட்டப் மாறாது. சரி. இதில் இந்த ஃபீச்சர்ஸ் மாறும். 360 இருக்காதா? 360 கேமரா பேஸ் மாடலில் வராது. பேக் டு அடுத்த மாடல்லேருந்து வரும். அடுத்த மாடல் என்ன ரேட் வருது? அது வந்து உங்களுக்கு 28ல் ஒன்று இருக்குது, 29ல் ஒன்று இருக்குது. ஓ, உங்களுக்கு 360 போடுங்க, ஆன் பண்ணுங்க. நல்ல HD குவாலிட்டியில் ஓப்பன் ஆகும். ஆமாம், இது 3D இமேஜ் இது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பேஸ் மாடலில் இருக்காது, அடுத்த மாடலில் வரும். நல்லா வைடாகவே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இதில் உங்களுக்கு ரியர் வியூ, இது வந்து சைடு. ஓகே, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. சரி சரி. அது ஆட்டோ பார்க் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் டாப் எண்ணில் மட்டும் வரும். டாப் எண்ட் என்ன காசு? 3273 ஆன் ரோட் ப்ரைஸு. ஓகே. ஹெட்ஸ் ஆப் டிஸ்பிளே இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து ஈவிக்குனே தனியாக மேக் பண்ண ஒரு வெஹிக்கிள் சார். இது வந்து நம்மளை இங்லோ பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ டீசல் பெட்ரோல்லேருந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணது கிடையாது. ஈவிக்குனே ஒரு பிளாட்ஃபார்ம் டிசைன். அதை புரியுது. ஸோ இதில் வந்து நம்ம 79 கிலோவாட் பேட்டரி வைக்கிறதால உங்களுக்கு அதிக ரேஞ்சும் நல்ல பவர் அண்ட் டார்க்குமே கொடுக்கும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282 bhp பவர் வரும். டார்க் வந்து 380 mm டார்க் வரும். ஓகே. ஸோ அதில் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் உங்களுக்கு பேஸ் மாடலில். அதில் இந்த ஃபுல் சிஸ்டம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு.
ஓகே. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க. ஆமாம். இந்த ஃபுல் சிஸ்டம் அப்படியே வரும். இன்பில்டாக 5G நெட்ஒர்க் இருக்குது. ஓகே. ஸோ 5G நெட்ஒர்க் வந்து இது பேசிக் மாடலே இருக்குது. பேசிக் மாடலே இருக்குது. நீங்கள் யூடியூப் அதே மாதிரி நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிரைவிங் அப்போவே இந்த இது வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது. அதே மாதிரி நமக்கு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடலில் 4 ஸ்பீக்கர் 2 டியூட்டர் இருக்கும். சரி. மொத்தம் 6 ஸ்பீக்கர் கவர் ஆகும். ஓகே. நம்ம அடுத்த மாடல் போகும்போது 16 ஸ்பீக்கர் வரும். ஓகே. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டால்பி அட்மாஸோட இருக்கும். ஓகே. ஹர்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம். ஓகே. அதுவே உங்களுக்கு பேஸ் மாடலில் வந்து சீட் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே. சரி, இதில் வந்து பேசிக் மாடல் ஏர் வென்டிலேட்டட் சீட் இருக்கா? வராது. பேக் 2ல வரும். அடுத்த மாடல் உங்களுக்கு இந்த பவர் அட்ஜஸ்டபிள் சீட். சரி, சீட்டை மட்டும் காட்டுங்க சார். பேக் சீட் வெளியே வாங்க பார்க்கலாம். பார்க்கலாம். டிக்கி ஃபஸ்ட்டு தந்துருக்கு. எல்லா சீட்டையும் ஃபோல்ட் பண்ணி காட்டுங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கு. ஓகே. இது வந்து 527 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஃபோல்டு பண்ணா. சரி. ஸோ ஃபோல்டு பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஆமாம். பின்னாடி ஆனால் இங்கே உட்காரலாம் நீங்கள். சரி, எனக்கு அந்த எல்லா சீட்டையும் ஃபோல்ட் பண்ணி காட்டுங்க. ஒரு நாள் படுக்க முடியுமா பார்ப்போம். கால் இடிக்குமா படுத்தா பார்ப்போம். எங்கே போனாலும் படுக்கிறதுலேயே இருக்கு. கட்ட வண்டி மாதிரி பழகிடுச்சு பாடம். என்னப்பா பண்ணிட்டோம். சின்ன வயசுலேருந்தே காரில் படுத்து பழகி இந்த புத்தி போத பாரு காட்டுறாங்க பாரு சார். அதையும் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு. ஆனால் இந்த கேப்பு தான் இடிக்கும் போல கேட்கல டிஃப்ரென்ஸு. முதுகு இங்கே ஏதாவது பெட்டு மாதிரி க்ளீனாக போடணுமான்னு தெரில. இங்கே வாங்க சார், பிடிங்க. பிடிங்க, இது அப்படியே பிடிங்க. ரோடிங் தான் இருக்குது, அப்படியே பிடிங்க. ஓகே. நீங்கள் நல்லா இன்னும் ஃப்ரண்ட்டில் வரலாம். இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். கால் இடிக்காதுல்ல? இடிக்காது. மூடுங்க. ஓகே தான். ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஒரு பெட்டு மாதிரி போட்டுட்டா. ஆமாம். இந்த வேரியேஷன் தான் கொஞ்சம் பெரிய. இந்த சீட்டுக்கு இந்த சீட்டுக்கும் அந்த ஒரு இது தான் இருக்குது. அது நீங்கள் பெட்டு மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம லாங்கெலாம் போகும்போது படுத்துக்கிட்டே வந்துடலாம். ஏன்னா எங்கே போனாலும் காரில் படுக்கிறாரு. நான் பேசிக் மாடலில் மேலே சன்ரூஃப் வராது இல்லையா? வரும். சன்ரூஃப் வரும். கொடுக்குது ஒரு ஏர் வென்டிலேட்டட் சீட் கொடுத்தா நான் கேட்குறேன். சன்ரூஃப்லாம் யாருக்கு வேணும்? குழந்தைங்களா நாங்கள் மேலே ஏறி எட்டி பார்க்குறோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி சார். சன்ரூஃப் இருந்தால் தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி அது யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வாங்குறீங்களா? மூளையில் கொஞ்சம் மூளைக்குதே இல்லையா உங்களுக்கு? சன்ரூஃப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஓட்டிங் எட்டி பார்ப்பீங்களா பசங்களை வச்சுன்னு? அப்படி இல்லை. இப்போ இங்கே வேக்குது இல்லை, இதுக்கெல்லாம் தானே வேணும் டிரைவருக்கு, உட்காந்துக்கிற பேசஞ்சருக்கு. கரெக்டு தானே சார்? யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா ஆப்ஷன் இருக்கணுன்றாங்க. யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா ஆப்ஷன் இருக்கணுன்றாங்க. மாணிக்கலாம். சரி. ஆனால் இது பாருங்க நல்லா இருக்குல்ல. இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண அப்புறம் கூட நல்லா வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. நீங்கள் இது மேலே நல்ல லக்கேஜ்லாம் ஷேர் இது பண்ணிக்கலாம். வாரண்டி சொல்லுங்கள். 1,60,000 கிலோமீட்டரா? வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர். அதான். ஏன்னா வாட்டருக்கு வந்து 8 இயர்ஸ் ஆர் 1,60,000 கிலோமீட்டர். ஓகே. வண்டியோட லைஃப் வந்து 15 இயர்ஸ், அதனால அப்படி கொடுத்துட்டீங்க. ஆமாம். லைஃப் டைம் இது நார்மல் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரும். நம்ம லைக் மற்றதுக்கெல்லாம் மற்ற அக்சசரிஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும். சரி. வண்டி நல்லா. இது வந்து எஸ்யூவி மாடல் தான் கரெக்டாக சார்? அதுவே நமக்கு ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ். காட்டுங்க. ஃப்ரண்ட்டில் வேறு இருக்காம்ப்பா. பார்த்தீங்கன்னா இது ஒரு 150 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. சின்ன பேக் வச்சுக்கலாமே. ஆமாம், 7 பேர் போகும்போது இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இதில் ட்ரைன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி. ஓஹோ. வெளியே அனுப்பிடலாம். தண்ணி இழுத்துட்டா வெளியே போயிடும் தண்ணி. ஆமாம். இதில் கலர் ஆப்ஷனா சார் வருது? ஒயிட்டு, ப்ளூ, ரெட் வரும். ஒயிட்டு வரும், ப்ளூ வரும், மிட் நைட் பிளாக்னு ஒரு கலர். அது இல்லாமல் நமக்கு ரூபி வெல்வெட்னு ஒரு கலர் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் மிஸ்ட்னு ஒரு கலர். ஆனால் இது ஒயிட்டு தான் நல்லா இருக்கு இல்லை? சரி, ஓட்டி பார்ப்போமா? நம்ம சரி ஓட்டி பார்த்துருவோம். மீன
வந்து அந்த தலை இடிக்கக்கூடாது சார். அது நான் என்னுடைய இது வச்சுருக்கேன். நீங்கள் உள்ள நெக்ஸானில் விழும்போது தலை வந்து தங்க. இது நான் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் அதை கம்மி பண்ணிங்க. அங்கே கம்மி பண்ணுங்க. இதுவா? இங்கே பாருங்க, இதை கீழே இப்படி தள்ளுங்க. இதையா? ஆமாம், ஃபுல்லாக இறங்கி. இந்த ஃபேஸ் லிஃப்ட்ன்றாங்களா? இது அதுதானே அது? ஃபேஸ் லிஃப்ட்னா மேலே ஏறிக்க பார்க்குறது அது இல்லையா? அது இல்லையா பாருது. எல்லாரும் ஃபேஸ் லிஃப்ட் நினச்சிட்டு இருக்கீங்க, மேலே ஏறி பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அது வேற. அது நீங்கள் காரில் சொன்னீங்களா? இல்லை, காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விட்டுருக்காங்க அப்படின்றாங்களே. ஃபேஸ் லிஃப்ட் மாடல்ன்றது வந்து ஒரு கார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அனுப்புறது. ஆமாம், அது டிசைனை வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் ஃபேஸ் லிஃப்ட் தான். நான் வந்து சீட்டு தூக்கிடுவாங்க பொழுது மூஞ்சி தெரியாத மாதிரி அதான் நினச்சேன் இல்லையா? சரி சரி, பிடிங்களா? நான் யூடியூபர் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸான் ஈவி இப்போ தான் வாங்கினா, ஒரு 6 மாதம் ஆகுது. வாங்கியதுக்குள்ளே ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். முன்னாடி வீட்டில் முடியுமா? இது அங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே பாருங்க. இங்கேயா? ஆமாம், இந்த பட்டன் இப்படி ஃப்ரண்ட்டு தள்ளுங்க. ஓகே ஓகே. வா சார், இது மாதிரி இது பேசிக் மாடலே வந்துருமா? பேசிக் மாடலில் அது கிடையாது, மேனுவலாக தான். மேனுவல் அது போகிறோம் எனக்கு. சரி, இப்போ பார்க்கிங் ப்ளேஸ் பண்ணியாச்சா சார்? சரி, இங்கே பாருங்க, பார்க்கிங் என்ன பண்ணணும்? பார்க்கிங் வந்து அப்படியே நீங்கள் பின்னாடி தள்ளுங்க. ஓகே, நியூட்ரல் டிரைவ். ஓகே, அவ்வளோதான்ப்பா. போகலாம். ஆரன்னு போட, அந்த ஆரம் தான்ப்பா பெரிய தொலைக்குது டாட்டா கிட்ட. அப்படி அழுத்தி கனகான காலில் நான் ஏறி மெதிக்கிட்டுமா டாட்டா சார்? வண்டி நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆரன் கூட டைட்டாக வச்சுக்க வேண்டியது. அசிங்கம் பிடிச்ச மாதிரி ஏரியா மெரிக்க முடியும் காலில். நான் முட்டியில் ஏறி வச்சுக்கிறேன் ஆரன். நான் சாப்பிட்டா கொடுத்தது என்னப்பா கேடு காலம் உங்களுக்குலாம் நான் கேட்குறேன். 18 லட்சம் 20 லட்சம் வாங்குறீங்கல்ல, சும்மா ஓசியில் வாங்கிட்டு போறீங்க. இன்னும் ரோடு வியூ காட்டுங்க சார். இதில் பானட் வியூ நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு பார்த்து. இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டே இருக்கும், ஒரு 60 ஸ்பீடு போயிட்டு இருக்குன்னா, ரஃப் ரோடு வருது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் டயர் இறங்கிட்டு பேக் டயர் வர்றதுக்குள்ளார, அதாவது லெஸ் தென் 0.00 செகண்ட் சொல்லுவாங்க, அது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு சஸ்பென்ஷன் நல்லாவே கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பள்ளமேட்டில் போகிற அந்த ஃபீல் ஆகாது நமக்கு. ஓகே, அப்போ சார் எடுத்துடலாமா? முதல்ல வந்து என்னது இந்த சதுரங்க வீட்டில் சொல்லுவானே, முதல்ல ஆசையை தூண்டணும்னு, அது மாதிரி இவனுங்க தூண்டி விட்டுறானுங்க. எங்கே திருப்பினாலும் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எங்கே திருப்பினாலும் ஒன்றுத்தை பார்த்துடுறோமா, ஒரு தடவை சொரிஞ்சோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி சொரிய ஆரம்பிச்சிடுமா. கடைசி நம்ம ரத்தத்தை நம்மளே குடிக்கணுன்றது தெரிய மாட்டேது முட்டாள் ஜனங்களுக்கு. என்னையும் சேர்த்தா சொல்கிறாரு முட்டாள். கரெக்டா? அவன் கூட வாங்கினவா கண்ணப்பட்டது வாங்கிடுறாடே. சரி, சாவறதுக்குள்ள அனுபவிச்சு செத்து ரசம் தரு, புரியுதா? ஏன்னா ஃபியூல் கிரைசிஸ் வந்தாச்சு, எல்லா பக்கமும் அடிச்சுக்கிறானுங்க. திடீர்னு தப்பிச்சு ஒரு 500 கிலோமீட்டர் போனோன்னா என்ன பண்ணுவேன்? எங்கே போய் சார்ஜ் போடுவேன்? அதெல்லாம் வாங்கிட்டு சாவறதுக்குள்ள வாங்கிது, அதை சொல்லுவேன். சீக்கிரம் சாவ போறியா? அப்போ ஒன்றும் கேட்காத, எப்படா சாவ போறேன்னு கேட்காத, சரியா? நல்லாதான் சார் வண்டி. வாங்கிக்கலாம் சார். 25 தான் சான்ற ப்ரைஸு. ஆமாம், பேசிக் மாடல் கூட ஒரு 3 ரூபா போட்டால் 28 ரூபா. 28 ரூபா உங்களுக்கு. அந்த நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வென்டிலேட்டட் சீட்ஸு அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். வென்டிலேட்டட் சீட் 5000 கொடுத்தா நான் ஒருத்தர் வெளியே போட்டு தராங்க சார். நான் போட்டிருக்கேன் வெளியே, புஷ்ஷுன்னு காற்று வருது. அது நீங்கள் அந்த மாதிரி போடலாம். போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வயரிங்கில் ஏதாவது டச் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரி வாரண்டி வரும். ப்ளக்ல தான் சொருக்க போகிறோம் நம்ம. ப்ளக்ல அந்த 12 வோல்ட்ல சொருக்குனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ நீங்கள் ஓட்டுங்க, நான் பின் சீட்டில் உட்காந்துக்கிறேன். ஓகே சார்? ஓகே சார். நான் ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் ரோவில் உட்காந்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் பின்னாடி போய் தேர்ட் ரோவில் உட்காந்து பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு தடவை முடிவு எடுத்துடலாம். ஓகே சார்? ஓகே சார். அதே மாதிரி நம்ம சர்வீஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் ஆர் 1 இயர் ஒன்ஸ் வந்து நம்ம விடுற மாதிரி இருக்கும். ஃபுல் செக்கிங் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 மேலே போகாது. காஸ்ட்டே நான் சொல்கிறேன். சார், இப்போ பார்க்கிங் சார் நான் பண்ணணும். இது அந்த பி பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா காட்டுங்க பாருங்க சார். ஃபுல்லாக எலக்ட்ரானிக் தான். இது பின்னு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸு, ப்ரெஸ் பண்ணால் அப்படி தானே சார்? அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுவாகிடும், பார்க்கிங்க்கு வந்துடும். அன்லாக் தூக்கிட்டா போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை தள்ளிங்க அப்படின்னா அன்லாக். இப்போ பார்க்கிங்கில் தான் இருக்குது. ஓகே, வேறு என்னப்பா என்னப்பா இருக்குது? 25 லட்ச ரூபாப்பா.
இடிக்காமல் ஏறுறோம் பாரு, அதுதான் சார் மெயின். லேடிஸு வயசானவங்களாம் இடிக்காமல் ஏறணும். இது என் செவலெட் என்ஜாய் வச்சுருந்தேன் நான். என்ன சார் செவலெட் என்ஜாய் வச்சுருந்தேன். ஓ ஓகே ஓகே. ஆஃப் பண்ணுங்க, காப்பி ரேட் கொடுத்துருவானுங்க. போகலாம். சாமி நல்லதாக இருக்குது. இங்கே சென்டர் உட்காந்து பார்ப்போமா? சென்டர் உட்காந்து பார்க்கலாம். ஓகே. யார் சீட் பெல்ட் போடணும் கற்றுது? நானா? ஆமாம், எல்லாருமே போடணும். நல்லது தான். எத்தனை ஏர் பேக் சொல்லுங்கள் சார்? இது டாப் எண்ட் 7 ஏர் பேக், பேஸ்ல இருந்து 6 ஏர் பேக். ஓகே. உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான். பிஎன் கேப்ல நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங். இதா? ஆமாம், ரைட்டில் போடு. அதுமாதிரி இது நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணும்போது டேர்னிங் ரேடியஸ்லாம் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ரொம்ப கம்மி தான். லெஃப்டா சார்? நேராக போயிடுங்க சார். சார் இது மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுங்க. ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் பஸ். இது புரியுதுங்களா? இதான் அதில் பாருங்க, தூக்கி எல்லாம் தூக்குது பாரு. இல்லை நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஹைவேஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்லோவில் போகும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நைட் டைமில் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் மார்னிங்னா நமக்கு வெயில் அடிக்கும், அப்போ க்ளோஸ் பண்ணி. ஆமாம், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் பஸ்ஸு நம்ம வந்து நெக்ஸான டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். நான் பார்த்துருக்கீங்க. சன்ரூஃப் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா யாருக்கா இது ஏதோ ஒன்று சார் நல்லா சொல்ல, யாருக்கா வந்தால் காட்டணுன்றதுக்கு வந்தாக்காக தான் காட்டுறமே தவிர, இதெல்லாம் இருக்கு பாருன்னு காட்டுறமே தவிர, ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இது ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இலகெல்லாம் விடாமல் இந்த கிரீஸ் போட்டு சார் சொல்கிறாங்க மெயின்டைன் பண்ணி ஆகும். அப்படி இல்லைனா உள்ள தண்ணி லீக் ஆச்சுனாலும் உள்ள கஷ்டம், பெரிய தலைவலி ஆகிடும். லெஃப்ட் போயிடுங்க. நான் அதனால் வந்து இது இல்லாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஏர் வென்டிலேட்டர் சீட் தான்ப்பா மெயின். அது வந்து துப்பு கட்டம் கொடுக்க மாட்டேறீங்க. ஏன் பாடு பண்ணுறீங்க? கொஞ்சமாக புத்தி இருக்குதே இல்லை மேனுஃபேக்சரர்ஸ்க்குலாம். திட்டினா மட்டும் திட்டினான்னு சொல்கிறீங்க. 1 2 25 லட்ச ரூபாவில் உங்களுக்கு வந்து ஒரு 25,000 கூட அது அதிகபட்சம் சொல்கிறேன் நான். அது கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதா? 5,000 வெளியே ஏர் வென்டிலேட்டர் சீட் தனியாக வாங்கி போட்டுக்கணும்னு சொல்கிறீங்க எங்களை. அது எங்களுக்கு தெரியாதா சார்? ஃபுல்லி லோடோட கொடுத்துடணும் சார். ஒரு 15 லட்ச ரூபா இந்த எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுத்துடணும். ஃபுல்லி லோடட் எல்லாம் சேர்த்து கொடுக்க முடியும். இப்படி ஏமாத்திட்டு கொண்டிருக்கானுங்க எல்லா கம்பெனியும். எவனா ஒருத்த பிறந்து வரமாட்டான்னா, அவங்க ஒருத்த பிறந்துருப்பான்னு சொல்லி சினிமாவில் கட்டுவாங்களே, அது மாதிரி ஹீரோ மாதிரி ஒருத்த வரமாட்டான்னா, நான் ஒருத்தன் வருவான் அப்போ எல்லாம் இறங்கி வருவீங்க திப்புன்னு. 25 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் தான் நம்மள தான். இவ்வளோ பெரிய சீட்டு பார்ப்பா, தாராளமாக உட்காரலாம் சார். இதில் எனக்கு 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் சார். 4 பேர் தாராளமாக உட்காரலாம் சார். ஒரு குழந்தைங்க உட்பட சொல்கிறேன்ப்பா நான். எங்கேயோ ஒருத்தர் ஓரமாக எடுத்தால் பேக் சைட் போயிடுறேன். கேர்ஃபுல்லாக இருந்துருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல மிட்டுக்கு எங்கே இருக்கா, பின்னாடிக்கு இதோ இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ பேக்கில் போடணுன்னா வெளியே போய்தான் வெளியே ஓப்பண்ணு. எங்கே சீட்லேயே? ஆமாம். மேலே தூக்கணுமா? அதுவே போயிடுச்சுப்பா. சரி போயிடலாம், பேக்கில் போயிடலாம். ஓகே சார், சாத்தலாம் சார். சாத்திட்டு இது உள்ளே வந்து உட்காந்து செட். இங்கேயே தூக்கணுமா? அந்த இது பூச்சி தூக்குங்க. இதையும் செட்டில் பண்ணி போயிடுறேன். இரு கால் தான்ப்பா மெயின். இதில் கால் அடிச்சு பேஜார் தான். திருப்பி நிறுத்தி விட. ஓகே, போட்டு அடிச்சு விட்டா மாதிரி. என்ன சார் எதியா? ஓகே, ஆமாம் தள்ளிக்கலாம். அது ஒரு வசதி இருக்குப்பா. அது முன்னாடி தள்ளிட்டாருப்பா அவர். இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் காலை வைக்க முடியாது அவ்வளோவா, இல்லை சார்? ஆமாம் சார். நீங்கள் நார்மலாக வைங்க சார், பின்னாடி தள்ளுங்க. ஏன்னா அவ்வளோ இதில் யாரும் உட்கார மாட்டாங்க, இவ்வளோ உட்காருவாங்க. அது இது ஓகே.
இது அளவுக்கு ஓகே உட்காருவாங்க. பின்னாடி இடிக்குது. போங்க சார். இங்கேக்கு ஏசி வருமா? இங்கேக்கு ஏசி வரும் உங்களுக்கு. போங்க மாற்றி விடணுமா? அது ஆன் பண்ணுங்க. சைடில் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு பாருங்க. லெஃப்ட் ரைட் பாருங்க. இந்த பக்கம். ஆமாம் இதோ இருக்கே. சரி சரி ஓகே சூப்பர் சார். இது வந்து பேசிக்கில் வந்துடுமா? பேசிக்கில் அது வரும். இந்த நாற்பது வந்துடும். அந்த இது நான் ஏசி 40 வரும். வந்துடும். ஏன்னா அது முக்கியம் இல்லை. நல்லா ஒரு 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 தேட்டர் செட்டப்பில் இருக்குது. ஹைட்டு கம்மி உட்காருவாங்க, தேட்டரில் உட்காருவாங்க, அந்த செட்டப்பில் இருக்குது. இதே மாதிரி தான் என்ஜாயில் இருக்கும். என்ஜாய் காரில் இதே போல் தான் இருக்கும். பட் சில வண்டியில் பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்கும். யூனோவாலாம் பார்த்துச்சுங்களா ஃப்ளாட்டாக இருக்கும். என்ன கிடையாது. இது பார்த்தா உங்களுக்கு ரோடு எதுக்காக வைக்கிறனா ரோட் வியூ தெரியணுக்காக வைக்கிறாங்க. மாதிரி ரோட் வியூ வந்து நல்லா தெரியணுக்காக பண்ணுறாங்க. கஸ்டமர் அகிலவா மடிப்பக்கம் இந்த மாதிரி எதாவது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஒரு 5 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்தாக்கா என்ன மாதிரி இழிச்சு ஒன்றாச்சும் வாங்குவோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. நீங்களே வாங்கி ஷோரூமில் நீங்களே விற்றுடுவீங்க. யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லி நடக்காதீங்கண்ணா. அதாவது வாங்காததுக்கு என்னென்ன காரணம் சொல்ல முடியும் அவ்வளோ சொல்லாது. வாங்குறதுக்கு கூட பாசிட்டிவான விஷயத்த சொல்லவே சொல்லாது. நெகட்டிவ் சொன்னாதுன்னா இப்போ பாசிட்டிவ் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஹைட்டுக்கு பாருங்க. என் ஹைட்டுக்கு ஓகே. ரெண்டு இங்கே ஒரு 3 அட்ஜஸ்ட் பண்ணி 4 அதுக்கு 5 6 7 3 2 5 6 7 8 பேர் டிரைவர் ஒரு 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இவ்வளோதான் இடம் இருக்குது. பின்னாடி வைக்கணும் நான் புரியுங்களா? இது இல்லாமல் முன்னாடி தூக்கணும், அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே பேனட் ஃப்ரண்ட் பேனட் தூக்கணும், அங்கே கொஞ்சம் வச்சு சாமான வச்சுக்கலாம். சார் இப்போ பேட்டரி பர்சன்ட் எவ்வளோ சார் இருக்குது உங்களுதுல? 92%. 92 இருக்குது. ஓகே என்ன ரேஞ்சு காட்டுது? 450 காட்டுது. ஓகே நார்மல் டிரைவ் மோடு. ஓகே 450 400 கொடுக்குமா சார், இல்லை 380 கொடுக்குமா? இல்லை உங்களுக்கு நான் சிட்டிக்குள்ளே 500 கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ஏசிலாம் எல்லாமே டெம்பரேச்சர்லாம் இதுவில் வச்சுட்டு ஸோ ஒரு சிலதெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணாமல் இது பண்ணால் நல்லா. ஓகே வண்டியில் க்ரூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அடாப்டிவ் க்ரூஸ். ஓகே பேசிக் மாடலே இருக்குது. பேசிக் மாடலில் நார்மல் க்ரூஸ் வரும், அடாப்டிவ் க்ரூஸ் வரும். அது ஓகே. இதில் யூட்டன் பண்ணுறோமா? பண்ணிவிடுங்க சார், பண்ணிவிடுங்க. பண்ணி ஒரு ஓரம் நிறுத்துருங்க, நான் ஓட்டி பார்த்துறேன். ஓகே சார். இந்த லிவர் அழுத்தோட வரல, ஒர்க் ஆகல. என்ன பண்ணீங்க? நான் அழுத்தினா ஏன் வரல? நான் பண்ணும்போது ஏன் சார் வரல? இந்த டெமோ மாடியே வண்டியே ஸ்டக் ஆகுது. சார் நான் அழுத்தும் போது வரலையே, ஏன் வரல? நான் டெஸ்ட் ட்ரைவில் இருக்கேன், கூப்பிட்டுங்களா உங்களை? கூப்பிட்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு பெர்ஃபார்மா தேவைப்படுது. அப்படிங்களா? நான் இதோ முடிச்சுட்டு கூப்பிட்றேன். பின்னாடி இல்லை, நான் அழுத்தும் போது ஏன் சார் இருக்காரு? நீங்கள் வந்து அழுத்தி விட்டுருந்தோம் முன் பக்கத்துல இருந்தால். அது நீங்கள் சரியாக மேலே தூக்கி இருக்க மாட்டீங்க. தான் பண்ணேன், நல்லா தான் பண்ணேன். தெரியுது எனக்கு, தெரியாத ஆளா நான் சொல்லாமா? டியூ வந்துச்சா? டியூ வந்து அப்படி தெரியுங்க, பார்த்தீங்களா தான் இருக்கு. ஓகே டி போலாமா? ஆனால் எடுத்தோன்னா ஸ்போர்ட்ஸில் போட்டுலாம் எடுக்கக்கூடாது, கரெக்டாக சார்? ஸ்போர்ட்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் வந்து கொண்டு போய் சொருகிட்டு கொண்டு போய் ஸ்போர்ட்ஸில் போட்டு வண்டி எடுத்தோம்னாக்கா வண்டி லைட்டாக திரும்பி இருந்துச்சுங்களேன் வீலு அப்படியே சரக்குன்னு எங்கே சொருகிடுது. இப்போ பயமாக இருக்குது. அது சரி கண்ட்ரோல் பண்ணிடுறோம், பயமாக இருக்குது. சார் சென்டரில் அடிக்குதான் வசதி, சாஃப்டாகவே இல்லை அந்த ஹார்ன் பொறுத்தவரைக்கும். நெக்ஸான்
ஃபண்டிங் சொல்லுங்கள். ஃபினான்ஸ் ஃபண்டிங் எவ்வளோ? 100% உண்டா வண்டிக்கு? 100% இல்லை, 90% பண்ணுவாங்க. அதுவும் உங்கள் சிவில் ஸ்கோர், உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓகே. கேஷ்னால் ஒரே இது கொடுத்து வாங்கலாம், செக் கொடுத்து வாங்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் செக் கொடுத்து வாங்கலாம். நான் அந்த இன்கம் டேக்ஸ் அவனுங்க எதாவது சொல்லுவாங்களான்னு தெரியல. இது ரேஞ்ச் எங்கே 446. ஆமாம், இங்கே காட்டுது. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் இவ்வளோ போகுன்றது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது இல்லை, இது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக நிறைய கொடுத்து பணத்தை நிறைய கறக்குறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்குது சார். இதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது சார். அவ்வளோ டெக்னாலஜி ஒரே டிரைவரோ பேசஞ்சரோ யூஸ் பண்ண முடியாது. இல்லை, நமக்கு தேவை வந்து நம்ம இப்போ நீங்கள் டிரைவிங் டைமில் என்ன யூஸ் பண்ணீங்க? பாட்டு கேட்பேன் சார். அதான் சாங் ப்ளே பண்ணுவீங்க, அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸ் போடுவீங்க. அப்புறம் நமக்கு கிளஸ்டரில் பார்ப்போம், இல்லைனா இது பார்ப்போம். அதுக்கும் அந்த ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டாப் எண்டில் வரும் உங்களுக்கு. ஓகே, மிடில் இருக்காது சார். அதே மாதிரி இந்த டாட்டா இந்த வண்டியில் வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் தன்னால் ஏற்றி இறங்கும்பா சார்? டாட்டாவில் இருக்கிற மாதிரி? ஆமாம் சார். டாட்டாவில் பார்த்து வச்சுங்க சார், 70 வரைக்கும் நான் வந்து ஒரு நார்மலாக சவுண்டு வச்சுருக்கேன். வால்யூம் 10ல் இருக்குன்னா 80 டச் ஆன உடனே 80க்கு மேலே போகும்போது பார்த்தா சவுண்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே உங்களுக்கு வந்து காற்று இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. காற்று இல்லைன்றது இல்லையா சார்? சொல்ல டயர் ப்ரெஷர் மானிட்டர் இங்கே காட்டுதா? எங்கேயாவது அப்படியே இந்த கடை இருந்துச்சுன்னா நிறுத்துங்க, காற்று பிரச்சனை சொல்லுதா? எங்கே சொல்லுது சார்? கீழே கட்டி போய்டுவோமா? போகலாமா இல்லை அப்படி? இல்லை, காற்று கடை இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடலாம், சுத்தமாக இல்லைன்றாரு அது. ஓஹோ, இது எப்படி சார்? அப்படி ஒரு பஞ்சராக இருக்குமா? பஞ்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே இப்படி 11 பிடிக்குமா? இங்கே பிடிக்கலாம் தானே, இங்கே பிடிக்கலாம். இல்லை, ரிவர்ஸ் சொல்லுங்க எடுத்து போடணுன்னு. ரிவர்ஸ் முன்னாடியா? நியூட்ரல் எடுத்து பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க. போட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி போயிட்டு பின்னாடி எடுத்துட்டு போதும். பரவாயில்லையா? இந்த பக்கம் வீல் தானே? ஆமாம், திருப்பணும் வண்டி இந்த டயர் ப்ரெஷர் சொல்கிறது காட்டுது. இதோ இருக்கா? இதுதான் சொல்கிறாப்புல. ஏதோ பஞ்சர்னு சொல்கிறாப்புல. ஓகே சார், போயிட்டு வண்டி திருப்பி இருக்கு. ஆமாம், சுத்தமாக இல்லை, 11 தான் இருக்கா? ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியலையே. சுத்தமாக அமைக்கிட்டு இருக்குதுப்பா. சவுண்டு மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது காட்டுது அது. ஏன் சார், அது சவுண்டு மாதிரி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பீப்னு அது மாதிரி ஏதாவது. அப்போ தான் நம்மளுக்கு அலர்ட். மொபைல் ஆப் இருக்கும், அந்த மொபைல் ஆப்லேயே வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு. உள்ளே கிடைக்கணும்ல நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், 11 தான் பாருங்க. இவ்வளோ ஹை எண்டான ஒரு கார் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது கேப்பபிலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடணும். கரெக்டு தானே? சம்பாதிச்ச பைசாவை இப்போ நான் அழிக்கிறேன். இல்லைனா இதுக்காக சம்பாதிக்கணுன்னா 25 லட்ச ரூபா நான் என் வாழ்நாளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இல்லையா? எவ்வளோ விளம்பரங்களை ஆட் ஃபிலிம் எடுத்தாக்க அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நான் பண்ணணும். அது ஒன்று இருக்குது. ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சது எங்கள் அப்பா அதை இப்போ முப்பாட்டை சம்பாதிச்சிட்டு வச்சு தான் நான் ஒரு மயிரும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சு நம்ம அழிச்சு போடுவோம். அப்புறம் நான் எப்போ தான் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறது? ஆனால் வண்டி எடுத்துட்டா கெத்தாக இருக்கும்பா. இல்லை, வீட்டில் போய் ட்ரை பண்ணுவோம். அது எப்படி இருக்குங்க சார், அதையும் செக் பண்ணுவோம். போகலாம் சார், போகலாம்.
இது மேனுவல் கீ வந்துருக்கு. இல்லை மேனுவல் கீ இருக்குல்ல சார்? மேனுவல் கீ இருக்கு. ஓகே ஓகே, ட்ராப் பண்ணிட்டாரு, கிளம்புறாரு. பார்க்கலாம் சார். வச்சுருக்கவங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அது எல்லோரும் பண்ணுறது தான். சின்ன சின்ன குறைகள் இருக்குல்ல, அப்போ தெரியும். அப்போ தான் மேனுஃபேக்சரிங் தெரிய வரும், டீலர்ஸ்க்கும் தெரிய வரும், சர்வீஸ் சென்டரில் அப்போ தான் புரியும். இல்லாமலாம் இருக்காது, ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். அடையாளப்படுத்துங்க, வேறு ஒன்று இருக்கா. பெருசாக நம்ம தப்பு சொல்ல போகிறதில்ல, கரெக்டு தானே. நல்லாச்சு பதிவு போட்டுக்கிட்டு. ஆனால் விலை கம்மியாக ஆகணும். அதெல்லாம் வந்து 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாக்குள்ளே கிடைக்கணும். டாப் அண்ட் வேரியண்ட்டே சொல்கிறேன். இல்லைனா இதே 25 லட்ச ரூபாய்க்கு டாப்பு கொடுக்கணும். பேசிக் வந்து 18 லட்ச ரூபா வரணும். கரெக்டு தானே. 79 கிலோவாட் பேட்டரி வரணும். அதெல்லாம் வரணும். ஒரு காலத்துக்கு என்ன வேலை விற்றீங்க எல்லாத்தையும்? ஒன்றில் 30 கிலோவாட் பேட்டரியில் என்ன வேலை விற்றீங்க? இல்லை இப்போ வந்து குறைஞ்சிருச்சுல, வாங்கணும் மனசில் ஒரு வலிக்கும்ல. பார்க்குறப்ப கடுப்பாக இருக்காது. அது மாதிரி பெரிய வேரியேஷன்ஸ், திடீர்னு பெரிய அந்த ஸ்பைக் இல்லாமல் பார்த்துக்கணும் மார்க்கெட்டில். அதுதான் ஈவி வாங்கினா ரீசேல் வேல்யூ இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின வண்டி நான் 6 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். இப்போ இது 32 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின வண்டி வாங்கிட்டு அவங்க இது வெறும் 10 லட்ச ரூபா போச்சு, 12 லட்ச ரூபா போச்சு அப்படின்னா எவ்வளோ பெயினாக இருக்கும். சில வருஷங்கள்லேயே, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே சொல்கிறேன். பார்க்கலாம். ரைட்.